ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கடைசல், அப்புறம் அப்பளம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சு டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடைசல் வந்து நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது தான். உருளைக்கிழங்கு வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அரிசி வந்து அரைப்படி எடுத்திருக்கேன், ஊற வச்சுக்கிறேன். நான் இந்த ஒர்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 7:30 முடிச்சிடணும். முடிச்சுட்டு நான் வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும். எனக்கு ஸ்டோர் போய் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து குயிக்காக இந்த வேலையெல்லாம் நான் முடிக்கணும். பால் பொங்கிருச்சு. இப்போ வந்து எங்கள் வீட்டு பட்டுச்செல்லத்துக்கு பால் எடுத்து வச்சிட்றேன். நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பூனைக்குட்டி தான் வளர்த்திட்ருக்கேன். அதுக்கு தான் பால். நான் வந்து காலையில் டைமில் வந்து காஃபியை விட எங்களுக்கு வந்து டீ தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காஃபி அப்படிங்கிறது ஈவினிங் குடித்தா கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் மார்னிங் டைமில் வந்து டீ போட்டு குடித்தா அது ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் வீட்டில் அவங்களாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு சரி சமையல் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ சாப்பிட்லாம். எப்போவுமே வேலை பார்க்க கையோட விளக்குற சாமானம் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். ஜிங்கில் வந்து சாமான் செய்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், இது மட்டும் நம்மளுக்கு போதும். உங்களுக்கு தேவை பிடிச்சதுன்னா பூண்டு போடலாம். பூண்டு வந்து எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, அதனால் போட மாட்டேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா தோலோடு போட்டு கடைஞ்சோம்னா நம்ம சாப்பிட்டுக்குவோம், அப்புறம் சின்ன குழந்தைங்களாம் கண்டிப்பாக சாப்பிடாதது. என் பையனில் தோல் இருந்ததுன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டான், எடுத்து வச்சுருவான். கத்திரிக்காயை இதே மாதிரி 2 கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இது கடைசல் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் அப்படியே போட்டு வேக விட்டோம்னா போதும். ஒரு 3-4 விசில், 3 விசிலே பெஸ்ட்டு போதும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளுக்கு நல்லது. 4 விசில் போட்டிங்கன்னா நல்லாவுமே வெந்துடும். தக்காளி இதே மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கை கொஞ்சம் இதானதுலேருந்து அவங்க சமையலுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கிச்சன் பக்கமே வரமாட்டாங்க. இப்போல்லாம் சமையலுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிட்டு 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சோம்னா போதும். பச்சை மிளகா உங்களுக்கு தேவை, உங்களுக்கு சேரும் அப்படின்னா போட்டுக்குங்க. எங்கள் வீட்டில் பச்சை மிளகா வந்து யாருமே சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்து பச்சை மிளகா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேரு. சாப்பாடு செஞ்சு இறக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து குழம்புக்கு நம்ம இது ரெடி பண்ணிடலாம். இது வெந்துருச்சு அப்படின்னா கடைஞ்சி தாளிச்சு விட்டோம்னா போதும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு இது. அவசரமாக நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த குழம்பு நம்ம செய்யலாம். இப்போ வந்து அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அப்பளம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது பொரியல் செஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் பொரியலை விட இதுக்கு அப்பளம் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அவங்க தான் அப்பளமும் பொரிக்கிறாங்க. நான் கையோட எந்த ஒர்க் இருக்குதோ அந்த ஒர்க்கு வந்து ஒரு வேலை செய்யும் போதே அந்த இன்னொரு வேலையை நான் முடிச்சிருவேன். எண்ணெய் காஞ்சோடனே நான் இப்போ வந்து அப்பளம் பொரித்த எண்ணெயிலே வந்து தாளித்து விட்டுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம 4 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதோடு ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும். நல்லா வணங்குச்சு அப்படின்னா தான் நம்ம அந்த கத்திரிக்காய் கடைசலோடு இந்த வெங்காயம் இந்த மிளகாயும் போட்டு கடையணும். அப்போ வந்து நல்லா காரமும் உள்ளே இறங்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெந்துருச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு. நம்ம வடித்து எடுத்துக்கலாம் கடையிறதுக்கு தகுந்த மாதிரி.
இந்த மாதிரி நல்லா வெந்தோடனே கடைஞ்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. உப்பு வந்து அளவு பார்த்து போட்டுக்குங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக போனாலும் கரிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான வேலை. இதை கடைஞ்சி நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு அதையும் ஒரு கடைசல் கடைஞ்சிட்டோம் அப்படின்னா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது வந்து நம்ம தோசை, இட்லி இதுக்கெல்லாம் கூடமே நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தோசையை விட இட்லிக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு சைடிஷ் தான் இது. அவ்வளோதாங்க, நம்ம வடித்து வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கடைசல் கடைஞ்சிட்டு இதை அப்படியே நான் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். திரும்பலாம் கொதிக்க வைக்கவே கூடாது. அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். எப்படி சூப்பரான கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான டிஷ் தான் இன்றைக்கி. ஸ்டோருக்கு வந்துட்டேங்க. காலையில் 8:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்டோருக்கு வந்தாச்சு. எல்லாம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தான் இருக்குது. எல்லாம் அடுக்கி விடணும். கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாக வருது. ஏன்னா வெளியில் முன்னாடி ரோடெல்லாம் பறித்து போட்டதுனால கொஞ்சம் டஸ்ட்டு அப்படியே கடைக்குள்ளேயே வந்துட்டுருக்கு. நம்மக்கிட்ட ஸ்டேஷ்னரி பொருள், ஃபேன்சி பொருள், டாய்ஸு எல்லாமே இருக்குது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் போட்டிருக்கோம். ட்ரெஸ்ஸும் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு சின்ன கடை தான், பட் இருந்தாலும் இதில் இவ்வளோ ஒர்க்கு செய்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோருக்கு வந்தாச்சு. இனி லன்ச் டைம் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, பாய்.